இந்த புத்தாண்டு நாளில் கனி காணுகின்ற அந்த சம்பிரதாயமானது ஏன் பின்பற்றப்படுகிறது? விஷு அப்படின்னு சொன்னா நேரடியாக, அதாவது நாம் நேர் கிழக்கிலே சூரியனை தரிசிக்கக்கூடிய நாள் தான் இந்த விஷு என்கின்ற நாள். இந்த மாம்பழத்தை தான் நமக்கு ஞானப்பழமாகவே நமக்கு சித்தரித்திருப்பார்கள். ஞானத்தை தரக்கூடியது அந்த 6 ருத்துக்களிலும் எதெல்லாம் கிடைக்குமோ. 6 ருத்துக்கள்னா என்ன? 6 காலங்கள்னு சொல்றோம் இல்லையா? இந்த 6 காலங்களிலுமே இந்த பருவ காலத்துல எல்லாம் என்னென்னலாம் கிடைக்குமோ அவை எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து அந்த வருடத்தின் முதல் நாளிலேயே அதனை பிரசாதமாக கொடுப்பார்கள். எதை நாம் காண்கிறோமோ அதையே நாம் அடைவோம் அப்படிங்கிறதுக்காக காலங்காத்தால், அது வருட பிறப்பு நாள் வருது இல்லையா? இதுதான் முதலில் நாம் அந்த உறங்கி எழுந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து தான் இந்த வருடமே துவங்குகிறது என்று வரும் பொழுது, அதிகாலை பொழுதிலே நாம் அவற்றை தரிசிக்கும் பொழுது அந்த ஆண்டவனுடைய அருளாலே திருஷ்டிகி, நம்ம எதை பார்த்தோமோ தத் பிராப்திகி, அதுவே நமக்கு இடத்திலே வந்து சேர்ந்து விடுது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, இந்த புத்தாண்டு நாளில் கனி காணுகின்ற அந்த சம்பிரதாயமானது ஏன் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். விஷு கனி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? விஷு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஷுவல் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஆக்சுவலி சித்திரை விஷுன்னு சொல்லுவா, துலா விஷு ரெண்டுமே வச்சிருக்கா. இந்த சித்திரை விஷுவுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விஷு அப்படின்னு சொன்னா நேரடியாக, அதாவது நாம் நேர் கிழக்கிலே சூரியனை தரிசிக்கக்கூடிய நாள் தான் இந்த விஷு என்கின்ற நாள். ஸ்ட்ரெயிட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மற்ற நாள்லாம் பார்த்தா உத்தராயணம் தட்சிணாயணம் பிரிக்கிறோம்ல. இந்த உத்தராயணத்துல பார்த்தோம்னா வடக்கு நோக்கிய பயணம்னா அது ஒரு தென்கிழக்கிலிருந்து அப்படியே வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். தட்சிணாயணம்னா வடகிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி போயிட்டே இருக்கும். இதுல ஸ்ட்ரெயிட்டா வர்றது இல்லையா? அந்த ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய நாளைத்தான் நம்ம விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதைத்தான் இந்த விஷு கனி அப்படின்னு வச்சிருக்கா. விஷு கனினா கனியை விஷுவலா பார்க்கணும்னு கூட வச்சுக்கலாமே. அந்த கனியை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாலே. எதற்காக சார் அப்படின்னு சொன்னா, கனின்னா என்ன? அது ஒரு பழம், ஏதோ ஒரு பழம். அந்த இடத்துல குறிப்பா இந்த சீசன்ல இருக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சிருப்பா. இந்த மாம்பழத்தை தான் நமக்கு ஞானப்பழமாகவே நமக்கு சித்தரித்திருப்பார்கள். ஞானத்தை தரக்கூடியது அந்த மான பெரிய அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இருக்கிறதுலே பெரிய மரம் மாமரம்னா, அது பெரிய மரம்னா அளவுல பெருசுங்கிறத விட அந்த ஞானத்தை தரவல்லது, ஞானத்தின் மாலை பெரிதுன்னு சொல்லுவாரு. இந்த மான்னா அது பெரியன்னு அர்த்தம். இப்படி ஒரு பெரிய மரமாக இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடிய அந்த பழத்தினை நாம் முதலிலே தரிசிக்கிறோம். இது இந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கிறது, மாங்காய் கிடைக்கிறதுங்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு சூக்ஷ்மமும் ஒளிந்திருக்கிறதுங்கிறதுக்காக சொல்றோம். இந்த மா, பலா, வாழை இது மூன்றுமே முக்கணிகள். இது மூன்றுமே இந்த சீசன்ல கிடைக்கும். அதுல முதன்மையான கனிதான் இந்த மாங்கனி. ஏதோ ஒரு பழம் மொத்தம் அந்த இடத்துல ஒரு பழத்தை வச்சு நம்ம அதை கண்ணாடியில பார்க்கணும்னு சொல்றா. எதற்காகன்னு சொன்னா, பழம் என்று சொன்னாலே அது முதிர்ச்சி பெற்றது. கனி அப்படின்னு சொன்னாலே அது முதிர்ச்சியானது. முழுக்க அது ரொம்ப அவன் பழுத்த பழம்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? நன்றாக படித்தவர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அவன் சரியான பழம்பா அப்படின்பா. பழம்னா என்ன? அவர் மிகவும் முதிர்ச்சி பெற்றவர், தேர்ச்சி பெற்றவர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இல்லையா? அப்படி பழம் என்று சொன்னாலே, ஞானப்பழம் என்று சொன்னாலே அவர்கள் முழுமையிலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று பொருள். நமக்கும் அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வருடம் எனக்குரிய ஞானம் என்பது சேர வேண்டும் என்பதற்காக காலங்காத்தால எழுந்த உடனே போய் கண்ணாடி மொழி நின்று இந்த பழத்தை தரிசனம் பண்றோம்னு சொல்வா. இது போக நமக்கு தமிழ் புத்தாண்டு நாளிலே பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பா. இது என்ன நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அறுசுவைகளையும் கலந்து ஒரு தீர்த்தத்தை ஒண்ணு வச்சிருப்பா தெரியுமா? அறுசுவைகளையும் கலந்து வச்சிருப்பா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வேம்பு ஆகட்டும், வேப்ப மரத்தினுடைய பூவை கொண்டு பறிச்சு போட்டிருப்பா, மாங்காயை நறுக்கி போட்டிருப்பா, கொஞ்சம் புளிய போட்டிருப்பா, கொஞ்சம் மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டிருப்பா. அதற்குரிய அந்த உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுசுவைகளையும் அதிலேயே கலந்து வெள்ளத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டிருப்பா அதுலயே. இப்படி 6 ருத்துக்களிலும் எதெல்லாம் கிடைக்குமோ. 6 ருத்துக்கள்னா என்ன? 6 காலங்கள்னு சொல்றோம் இல்லையா? இந்த 6 காலங்களிலுமே இந்த பருவ காலத்துல எல்லாம் என்னென்னலாம் கிடைக்குமோ அவை எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து அந்த வருடத்தின் முதல் நாளிலேயே அதனை பிரசாதமாக கொடுப்பார்கள். அதை அத்தனையுமே கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டு வச்சிருப்பா. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த நிம்ப குசுப பக்ஷணம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு எல்லாவற்றையும் கலந்த அந்த ஒரு தீர்த்தத்தையும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சிருப்பா.
உப்பு, பருப்பு, அரிசி, புளி, வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் மங்களகரமான விஷயங்கள், காசு, அப்புறம் புன்னகை, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கரண்டி மூடிக்கு வச்சிருப்பா. காலைல எழுந்த உடனே நேரா போய் அதை தரிசிக்கணும் அப்படின்னு வச்சிருப்பா. அங்கேயே முன்னாடி மாம்பழத்தையும் வச்சிருப்பா. இன்னும் ஒரு சில பேர் அவர்களுக்கு என்ன கனி பிடிக்குமோ அந்த கனியையும் வைத்திருப்பார்கள். அந்த கனியை தரிசிக்க வேண்டும். எழுந்த உடனே போய் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுண்டு அந்த பழங்களையும் தரிசிக்க வேண்டும். அது போக அங்க என்னென்ன மங்களகரமான பொருட்கள் வைத்திருக்கிறார்களோ அத்தனையும் தரிசிக்க வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை ஏன் வைத்திருக்கிறார்கள் சொன்னா, காலையில் நாம் தரிசிக்கின்ற விஷயமானது நம்முடைய மனதிலே ஆழ பதிந்துவிடும். அது அதற்கான எஃபெக்டை கொடுக்கும்னு சொல்றார். எத்ருஷ்டி தத் பிராப்தி அப்படின்னே சொல்லுவார். எதை நாம் காண்கிறோமோ அதையே நாம் அடைவோம் அப்படிங்கிறதுக்காக காலங்காத்தால், அது வருட பிறப்பு நாள்னு வருது இல்லையா, இதுதான் முதலிலே நாம் அந்த உறங்கி எழுந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து தான் இந்த வருடமே துவங்குகிறது என்று வரும் பொழுது, அதிகாலை பொழுதிலே நாம் அவற்றை தரிசிக்கும் பொழுது அந்த ஆண்டவனுடைய அருளாலே எத்ருஷ்டிகி, நம்ம எதை பார்த்தோமோ தத் பிராப்திகி, அதுவே நமக்கு இடத்திலே வந்து சேர்ந்து விடுது, அதையே நாம் அடைந்து விடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க கொண்டு போய் கொஞ்சம் நகை, தங்கம், வெள்ளி எல்லாம் வச்சிருப்பா. முதல் நாள் நைட்டே எல்லாத்தையும் கொண்டு போய் கண்ணாடி போட்டு வச்சிருப்பா. எதற்காக கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த கண்ணாடியிலே நாம் சென்று தரிசிக்கும் பொழுது நம்முடைய முகத்தையும் சேர்த்துத்தானே பார்ப்போம். நம்முடைய முகத்திலே நம்முடைய குலதெய்வத்தினுடைய அம்சமும் இணைந்திருக்குமாம். நம்முடைய பித்ருக்களினுடைய ஜீன்ஸ் எப்படி நம்முடைய உடம்பிலே இருக்கிறதோ அதே போல குலதெய்வத்தினுடைய அம்சம் என்பதும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பதும் நம்முடைய முகத்திலே இருக்கும் என்பதால் அதை சென்று நாம் தரிசிக்கும் பொழுது இப்படி கூட வச்சுக்கலாமே, நமக்குள்ளாகவும் ஒரு இறைவன் இருக்கிறான் அல்லவா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தி கூட அங்கே கண்ணாடியிலே வந்து நமக்காக தென்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதை கண்டு தரிசித்து இது போன்று நானும் முதிர்ச்சி அடைய வேண்டும், அந்த ஞானம் என்பது கிடைக்க வேண்டும், அந்த ஞான பழத்தின் மூலமாக எனக்கு ஒரு ஞானம், என்னுடைய அறிவு என்பது முதிர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைத்துத்தான் இந்த விஷுக்கனி தரிசனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வினை வைத்திருக்கிறார்கள். எதுக்காக எல்லாரும் கோவிலுக்கு போறோம்? அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு ஆத்ம ஞானம் என்பது கிடைக்கிறது தானே. அதனை நான் என்னுடைய இல்லத்தில் இருந்து இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே நான் அதனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷுக்கனி தரிசனம் என்பது சம்பிரதாயமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.